Hi guys, welcome back to our RIYA creation. நீங்கள் எப்போ ப்ரிவியூல பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான பீச் ஷேக் எஃபர்ட் தான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பீட் மார்க் ப்ளஸ் ஷேக் எஃபர்ட்டோட ப்ரீசெட் வந்துட்டு எக்ஸ்எம்எல் ஃபைலாக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு உங்களோட அலைட் மோஷனில் வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. தென் அலைட் மோஷனில் எப்படி இம்போர்ட் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட லிங்க் கொடுத்துருப்பேன், கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்துட்டு அந்த ப்ரீசெட்லாம் வந்துட்டு இம்போர்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு 12.21 செகண்ட் வரைக்கும் நமக்கு டைலாக் வரும். ஸோ அந்த டைலாக்கோட லிரிக்ஸ்மே வந்துட்டு நான் டைப் பண்ணி வச்சுருப்பேன். நீங்கள் ஜஸ்ட்டு இந்த லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எஃபோர்ட்லாம் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கிட்டாலே போதும். தென் இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எதுலேருந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு எந்த இடத்துல வந்துட்டு டைலாக் வந்துட்டு முடியுதோ ஸோ அதுக்கு அடுத்து இருக்க பீட் மார்க்கில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு இமேஜஸ் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு எப்படி இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். 12.21 செகண்டில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிவிட்டு மீடியாவில் போயிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் வந்துட்டு இமேஜஸ் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் வந்துட்டு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் காம்போசிஷன் ஏரியான்றது கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த இமேஜஸ் வந்துட்டு ஜூம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கலாம். தென் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு அலைன்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் ஆரோ மார்க்கு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டில் இருக்க பீட் மார்க்கில் போயிடும். ஸோ அப்போ வந்துட்டு உங்களோட இமேஜஸ் வந்துட்டு நீங்கள் ஈஸியாக வந்துட்டு ஸோ பேக் சைடு வந்துட்டு இமேஜஸ் இருக்கும், அதை ஈஸியாக வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் இமேஜஸ்லாம் வந்துட்டு லைனாக வந்துட்டு ஆட் பண்ணணும். மேலே 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு லைட்டாக வந்துட்டு அந்த இமேஜஸ் வந்துட்டு ஜூம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு ஜூம் பண்ணிக்கோங்க. தென் அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் நான் ஆட் பண்ணியிருக்க ரெட் மார்க் வரைக்கும் நீங்கள் இதே மாதிரி இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு 2 இமேஜஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு கொடுத்துருப்பேன், அதை வந்துட்டு இம்போர்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு லிரிக்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிரிக்ஸில் இருக்க எஃபர்ட் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த லிரிக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபர்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா அந்த பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்டார்டிங்கே வந்துட்டு நமக்கு டைலாக் வரும். ஸோ அந்த டைலாக் வந்துட்டு நான் எது வரைக்கும் கொடுத்துருக்கணும் அது வரைக்கும் வந்துட்டு இந்த எஃபர்ட்டை வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த டைலாக்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எஃபர்ட்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி செகண்ட் லிரிக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நான் கொடுத்துருக்க எல்லா டைலாக்குமே வந்துட்டு இதே எஃபர்ட்டையும் வந்துட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் யூஸ் பண்ணுற எல்லா மெட்டீரியல்ஸோட லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், நீங்கள் வந்துட்டு கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கரெக்டாக வந்துட்டு எது வரைக்கும் டைலாக் இருக்கோ அது வரைக்கும் வந்துட்டு அந்த லிரிக்ஸோட எஃபோர்ட்டை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு அகைன் வந்துட்டு ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு இமேஜோட எஃபோர்ட்டை வந்துட்டு இப்போ காப்பி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் வந்துட்டு அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸில் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதே மாதிரி வந்துட்டு காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்க அந்த பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். 12.21 செகண்ட்லேருந்து அதுக்கு அடுத்து வந்து நமக்கு இமேஜஸ் வருது. அந்த இமேஜை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணியிருப்போம் லைனாக. ஸோ நீங்கள் வந்துட்டு எண்ட் வரைக்கும் வந்துட்டு லைனாக ஆட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜை சூஸ் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸில் போய்ட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அந்த எஃபோர்ட் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு பேஸ்ட் ஆகிடும். ஓகே, ஸோ அதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ணியிருக்க எல்லா இமேஜஸ்க்குமே வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் இந்த எஃபோர்ட்லாம் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்துட்டு வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு வீடியோன்றது செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரிசல்யூஷன் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஃப்ரேம் ரேட் வந்துட்டு 30 FPS செட் பண்ணிவிட்டு
குவாலிட்டி வந்துட்டு ஃபுல்லாக செட் பண்ணிக்கோங்க. தென் எக்ஸ்போர்ட்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ப்ராஜெக்ட் வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஸோ வீடியோ வந்துட்டு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான டுட்டோரியல்ஸ்லாம் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.